காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இந்த நிகழ்வை முன்னெடுத்து அழகாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இதன் பின்னணியில் இருந்து இந்த அரங்கத்தையும் இந்த நிகழ்ச்சியும் வடிவமைத்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தை என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் என் அன்புகளும் வாழ்த்துக்களும். நம்மிட மிக எளிமையாக செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் ரெண்டு இருக்கு. அதனுடைய வேல்யூ தெரியாமலே, அதனுடைய மதிப்பு தெரியாமலே நாம் செலவு செய்கின்ற விஷயங்களில் மிக முக்கியமானது தண்ணீர், நேரம், பேச்சு. இந்த மூன்றுக்கும் நமக்கு மதிப்பு தெரிவதில்லை. ஆனால் இந்த மூன்றுமே மிக முக்கியமானது. நேரம் வாழ்விலே நமக்கு அந்த நேரத்தை எப்படி அடர்த்தியான ஒரு மதிப்பாக கூட்டுவது என்பது மிக முக்கியமானது. நேரத்தை எப்படி செலவு செய்வது? படித்து செலவு செய்கிறோமா, பேசிக்கிட்டே செலவு செய்கிறோமா, பொழுதுபோக்காக செலவு செய்கிறோமா, அறிவுபூர்வமாக செலவு செய்கிறோமா, அல்லது அந்த நேரத்தை பணமாக மாற்றுகிறோமா? அப்படி அந்த நேரம் மிக மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்மளை அறியாமலே நம்ம அந்த நேரத்தை எளிமையாக மிக சாதாரணமாக கடந்துடுறோம். ஆனால் நீங்கள், நான், இந்த அரங்கம் நேரத்தை மிக சரியாக நாம் இந்த இடத்துல செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதாகட்டும், அதற்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை இந்த இடத்தில் முதலீடாக்கியிருக்கீங்க. அப்போ நான் உங்களுக்கு சொல்கின்ற விஷயமும் சரி, நீங்கள் இந்த அரங்கத்திலிருந்து வெளியே போகும்போது எடுத்து செல்கின்ற விஷயமும் செய்தியும் மிக அடர்த்தியான, மிக மதிப்பு கூட்டமாக ஒன்றாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த அரங்கம் அதை செய்யும். நானும் உங்களுடன் அந்த நிகழ்வுக்கும் அந்த மதிப்புக்கும் இணையாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே விரும்புகிறேன். நன்றி. இப்போ என்னுடைய இந்த அரங்கத்துக்காக நான் எடுத்திருக்கின்ற தலைப்பு கலையும் மரபும். இந்த இரண்டு சொற்களும் நம் வாழ்வில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான். புதிதாக ஒன்றுமில்லை. சில சொற்கள்லாம் வாழ்க்கையில நம்ம பழக்கத்துல பயன்படுத்துவோம். சிலதெல்லாம் படிக்கும்போது இருக்கும், சிலதெல்லாம் இலக்கியம் சார்ந்து இருக்கும். எப்போதுமே பயன்படுத்த மாட்டோம், ஆனா கேள்விப்படுவோம். ஆனா கலையும் மரபும் இந்த இரண்டு சொல்லாடல்களும் நம் வாழ்க்கையில் நிறைய முறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல்கள் தான். ஆனால் இந்த இரண்டுக்கு பின்னால் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த இரண்டும் நம் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கும் சமூகத்தை தீர்மானிப்பதற்கும் பெரும் பங்காற்றுகிறது. சாதாரணமாக அதை நம்ம கடந்து போயிடுறோம், ஆனா உண்மை அது அல்ல. முதலில் மரபு சார்ந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். கலை சார்ந்து, மரபு சார்ந்து ரெண்டா பிரிச்சுக்குவோம். இந்த ரெண்டு எங்க இணையுதுங்கிறத அப்புறம் நம்ம பேசுவோம். கலை என்பது என்ன? இப்ப கலை நம்ம ஒரு கலைஞன்னு சொல்றோம், மரபு இது இசைக்கலைன்னு சொல்றோம், பாடல் கலைன்னு சொல்றோம், ஆடல் கலைன்னு சொல்றோம், ஆய கலைகள் 64ன்னு சொல்றோம். இப்படி கலைகள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சமூகத்துல இலக்கியத்துல நல்ல ஒரு அடர்த்தியாக ஒரு 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 பங்களிப்பு அது செஞ்சுக்கிட்டே இருக்கு பல்துறைகள்ல. அப்ப கலைனா என்ன என்றால், ஒரு செய்தியை, ஒரு செயலை மற்றவர்கள் பார்க்கின்ற சாதாரண பார்வையில் இருந்து வேறுபட்டு அழகுணர்ச்சியோடு செய்பவன் எல்லாம் கலைஞன். நம்ம எளிமையா பார்ப்போம். கிராமத்துல அல்லது நம்மளுடைய வாழ்க்கை சூழல்ல நம்ம ஒரு சமையல் பண்றவங்க, அல்லது வீடு பெருக்கிறவங்க, அல்லது பாத்ரூம் கிளீன் பண்றவங்க, சமையல் பரிமாறுறவங்க,
இப்படி பலதரப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய ஓட்டுநர், இப்படி பலதரப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய நிறைய நண்பர்களை நம்ம வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருப்போம் தினம் தினம். ஆனா சாதாரணமா செய்யறவங்க நம்ம மனசுல பதிய மாட்டாங்க. அது ஒரு செயல், அவ்வளவுதான். ஆனா சில பேர் ரொம்ப அதை பரிமாறும் போதே ரொம்ப அழகுணர்ச்சியோட பரிமாறுவாங்க. செய்யும் போதே காய்கறி கட் பண்ணும் போதே ரொம்ப அழகா கட் பண்ணுவாங்க. அதை ஒழுங்குபடுத்தி அழகா வச்சு பார்ப்பாங்க. அப்போ ஒரு செயல் எங்க நமக்கு வித்தியாசப்படுதுன்னா, சாதாரணமாக செய்யற செயல் இருந்து அந்த செயல்பாட்டில் இருந்து ஒருவன் அழகுணர்ச்சியோடு செய்யும் போது எல்லா செயல்களுமே கலைகள் தான். நம்ம ஓவியம், பாடல் என்று அதுக்கு தனி அடையாளம் கொடுக்க தேவையில்லை. அப்போ மனித இனம் ஆரம்பத்துல, உங்களுக்கு எல்லாம் படிச்சவங்க, நீங்க எல்லாருமே கல்லூரி வாழ்க்கையை கடந்துகிட்டு இருக்கீங்க, இலக்கியம் சார்ந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் மனித இனம் படைக்கப்பட்டதிலிருந்து வேட்டை நாகரிக வாழ்க்கையை அது சுமந்துகிட்டு தான் வந்திருக்கு, அதை அணுகித்தான் வந்திருக்கு. அப்போ ஒரு மனிதன் ஆரம்ப காலத்துல உணவுக்காக அவன் ஒரு தேடலில் போகும்போது, அந்த தேடல்ல வேட்டையாடும் போது, மிருகத்தை வேட்டையாடும் போது கொடூரமாக வேட்டையாடின ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா அதுலேயே அவன் அந்த வேட்டையை அழகுணர்ச்சியோடு வேட்டையாடுகிற ஒரு தொடர்ச்சி வந்தது. அதுக்கு அடுத்தது அவன் இருப்பிடம், சாதாரணமா எங்கேயோ போற இடத்துல எல்லாம் தங்கிட்டு போன ஒருத்தன் அதுக்கு அடுத்த நிலையில இருப்பிடத்தை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய மனநிலைக்கு வர்றான். உடைகள், ஏதோ காட்டு செடிகளை பிடுங்கி முடித்திக்கிட்டு இருக்கிற காலகட்டம் போய் அந்த காட்டு செடியிலேயே இங்க ஒரு பூ வைக்கிறது, அந்த மாலைகளை போடுவது, அல்லது இலைகள், பெரிய இலைகள், சின்ன இலைகள் அப்படின்னு அதில் ஒரு டிசைன் பண்ணி, இப்படி அவனுடைய தொழிலும் சரி, இருப்பிடமும் சரி, உடைகளும் சரி, ஒரு அழகுணர்ச்சியோடு செய்கின்ற காலகட்டத்தில் அவன் ஆரம்ப நிலையில் இருந்தான். அங்கிருந்து அவன் விவசாயம், அதுக்கடுத்தது போர், வியாபாரம், இப்படி எல்லா நிலைகளிலும் மனித இனம் வளர 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 குறைந்தபட்சம் 4000 வருடங்களுக்கான மனித இனத்தினுடைய வளர்ச்சி இன்றைக்கு பதிவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பதிவுகள் அனைத்தும் அகழ்வாராய்ச்சி மூலம் நமக்கு ஆய்வு பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையா இருக்கு. அப்போ இன்னைக்கல்ல, மனிதனுடைய ஆரம்ப நிலையில் இருந்தே அவன் ஒரு செயலை அழகுணர்ச்சியோடு பார்க்கிற பார்வை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே வந்திருக்கு. அது இன்றளவும் நடக்கு. அப்ப மனிதன் வாழ்க்கை சூழல்ல கலைஞனாகவே தொடர்ச்சியாக வந்திருக்கான் அப்படிங்கிறத நம்மால உணர முடியுது. அப்போ வாழ்க்கையிலிருந்து கலையை நம்ம பிரிக்க முடியாது. மனிதன் கலைகளோடவே தன் வாழ்க்கையை பின்னி பிணைந்து வாழ்ந்து வந்திருக்கான். இது ரெக்கார்டு. சரி, இப்போ மரபு. எது மரபு? மரபு என்பது ஒரு 100 வருடம் 1850களில் தான் மரபு என்கின்ற அந்த வார்த்தை சொல்லாடல் நமக்கு ஒரு ஒரு ஆய்வுக்கு வருது. அதுக்கு முன்னாடி மரபு என்ற அந்த சொல்லாடல் இல்லை. விஞ்ஞான பூர்வமாக ஒரு மனிதன் ஒரு செயல்கள் தொடர்ச்சியாக, அந்த செயல் மனிதன் அப்பாவிலிருந்து குழந்தை, குழந்தையிலிருந்து இன்னும் மற்ற குழந்தைக்கு தொடர்ச்சியாக சில செயல்கள் தொடர்ச்சியா போகுமா அப்படின்னு ஒரு ஆய்வு உட்படுது. அது 1850களில் ஒருத்தர் பண்றாரு. அதுக்கு பிறகு இதெல்லாமே மேற்கத்திய ஆய்வாளர்கள் தான் பண்றாங்க. அதுல சில பின்னடைவு 1850க்கு பிறகு 80ல மறுபடியும் தொடர்ச்சி. இப்படியாக இந்த ஒரு 100 வருட இடைவெளியில மரபணு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுகிறது. மரபணுங்கிற வார்த்தை, அந்த மரபணுங்கிற சொல்லாடல் நம்ம புழக்கத்துக்கு வருது. மரபணுன்னா என்ன? இன்னைக்கு விவசாயத்துல நம்ம ஒரு நெல், பாரம்பரியமான நெல், இப்போ புகுத்தப்பட்ட நெல், அதாவது விஞ்ஞான ரசாயனங்கள் புகுத்தப்பட்ட நெல் உற்பத்தி. அது தொடர்ச்சியாக ஒரு தாய்க்கான குழந்தை, குழந்தைக்கான குழந்தை, குழந்தைக்கான குழந்தைன்னு வந்துகிட்டு இருந்த நெல், அதிலிருந்தே அந்த தொடர்ச்சி
கட்டாயி ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒன்று உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது அந்த மரபு தொடர்பு அற்று போகிறது அப்படின்னு விஞ்ஞானத்துல சொல்றோம். அப்போ மரபு விவசாயம், மரபு சார்ந்த கலாச்சாரம், மரபு அணு இப்படின்னு ஒரு மரபு சார்ந்து நமக்கு சொல்லாடல்களும் ஆய்வுகளும் இன்று புழக்கத்தில் இருக்கு. அப்போ மரபணுங்கிறது என்ன, மரபுங்கிறது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக காலம் பூராக ஒன்றன் பின் ஒன்றாக ஒருத்தர் அதை 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 கடத்திக்கிட்டே வர்றதுக்கு பேரு மரபு. அதுல மாறாது, அது அப்படியே இருக்கும். அதை நீங்க மாத்துனீங்கன்னா அது செதஞ்சிடும். அதை மாத்த யாரும் விட மாட்டாங்க. இது நமக்கு இயல்பான சொல்ல, நம்ம வாழ்க்கை சூழல கலாச்சாரம்னு சொல்லுவோம். கலாச்சாரம், நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நமக்குன்னு ஒரு மரபு இருக்கு அப்படின்னு நம்ம தமிழ் மரபு அப்படின்னு சொல்றோம், இந்திய மரபுன்னு சொல்றோம், வேத மரபுன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு அடையாளம் அது. அவங்க நான் இதுக்குள்ளதான் இருப்பேன், இதை பின்பற்றுவோம், இதை தாண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு மரபு. அதனுடைய தொடர்ச்சியா இருக்கிறது. அப்போ கலையும் மரபும் முதல் நாளில் இருந்தே, மனிதன் பிறந்து முதல் நாளில் இருந்தே ஒரு தொடர்ச்சியாக இரண்டும் பின்னி பிணைந்தது போல் வந்து கொண்டே இருக்கிறது. மரபு என்பது மனிதனுடைய உள் உணர்வுகள், அறிவு, அவன் பார்க்கின்ற பார்வை, ரத்தம், அதில் இருக்கிற அணுக்கள், அது சார்ந்து இன்னொரு உயிரினத்துக்கு கடத்துற, இப்படி எல்லாமே உள்ளார்ந்த ஒரு உள் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு மரபு, அதனுடைய அடையாளங்கள் அது. கலை என்பது மனிதன் வெளிப்புறத்தில் செய்யக்கூடிய செயல்களுடைய அடையாளம். அப்போ ஒரே மனிதனுக்குள்ள இடதுகை மரபுனா வலதுகை மரபுனா இடதுகை கலை. இந்த இரண்டும் இரண்டு விதமாக மனிதனுடைய செயல்பாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்மெல்லாம் கலையும் மரபும் கலந்த ஒரு மனித இனம். வெளிப்புறமும் வெளிப்புறத்தினுடைய தாக்கமும் உள்புறமும் உள்புறத்தினுடைய ஆசைகளும் செயல்களும். நீங்க கலையை மாற்றலாம், கலையை மீறலாம். இப்போ ஆரம்ப காலத்துல ஒரு உதாரணம் சொல்றேன். ஆரம்ப காலத்துல பாறைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டது. பாறை ஓவியங்கள், குகை ஓவியங்கள். அது என்ன பண்ணாங்க, மண்ணையும் அங்க செடியும் எடுத்து, மண்ணையும் செம்மண்ணும் அந்த செடியில் இருக்கிற சாரையும் பிரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு குச்சியை, வேறு குச்சியை நசுக்கி அதை ஒரு பிரஷ்ஷா மாத்தி அதை தொட்டு தொட்டு பாறையில அப்படி வரைஞ்சிருக்காங்க. எதை வரைஞ்சான், வேட்டையை வரைஞ்சான். அவன் பார்த்த கடவுள்கள் பாறை ஓவியங்கள்ல இல்லை, கடவுளுக்கான உருவங்களே இல்லை. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மனிதன் ஆரம்ப காலங்களில் வேட்டையை, மாடுகளை வேட்டையாடுறது, மிருகங்கள், பெரும்பகுதி மனிதனை கூட அவன் குறைவாத்தான் வரைஞ்சிருக்கான். வேட்டை மிருகங்களை தான் அவன் அதிகமாக வரைஞ்சிருக்கான். அப்போ அவன் மிருகங்களை பார்த்து வரைஞ்சு அவனுடைய தேவை உணவு தேவையாக இருந்தது. பயப்படுறது மிருகங்களை பார்த்து பயந்தான். அப்போ அவனுக்கு மிருகம் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு இருந்தது. அதனால ஓவியங்கள்ல அவன் முதலில் பயன்படுத்தினது ஓவியத்தின் மூலம் கலையை. அது வேட்டை நாகரிக வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் உலகம் முழுக்க. ஆச்சரியம் என்னன்னா, கொத்தகிரியில இருக்கக்கூடிய ஒரு பாறை ஓவியத்தில் இருக்கக்கூடிய கோடுகளும் அங்க வாழ்ந்த மனிதர்கள் வரைந்த ஓவியமும் ஸ்பெயின்ல அல்லது ஈஜிப்துல உள்ள போய் ஆப்பிரிக்கன் காடுகள்ல உள்ள பாறைகளில் பாத்தீங்கன்னா வரைந்த ஓவியமும் இந்த கான்செப்ட், அந்த கான்செப்ட் ஒண்ணு போலவே இருக்கு. இந்த மனிதன் சிந்தித்தது போலவே அந்த மனிதன் சிந்தித்திருக்கான். இன்னைக்கு இணையம் இருக்கு, தொடர்பு இருக்கு. அதனால ஒருத்தர் போல் ஒருத்தர் தாக்கத்தை ஏற்படுத்துவது சாதாரணம், இயல்பா அது நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு 40-50 வருடங்கள், 50,000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள் இன்னைக்கு இருக்கு. ஒன்று போல சிந்திச்சிருக்கான் மனிதன். அப்போ இயல்பிலேயே மனிதனுடைய படைப்புல, சிந்தனையில கலை, ஓவியக்கலை என்பது முதலில் வெளிப்படுற ஒரு விஷயம் ஓவியக்கலையா. அது பாறைகளில் வெளிப்பட்டிருக்கு. அதனுடைய பரிமாணம் தான் இன்னைக்கு வெவ்வேறு விதமாக கலைகள் இருக்கு. அதே போல
மரபு சார்ந்த விஷயங்கள், மரபு, என் கலாச்சாரம், என் இனம், இதெல்லாம் மரபுக்குள்ள வர்ற குட்டி குட்டியான தாக்கங்கள். அதை தாண்டவே மாட்டேன். எனக்கு அந்த மரபுக்கு, இந்த மரபுக்கு, நாங்க இந்த மரபை சேர்ந்தவர்கள், இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அவன் என்ன பண்றான்? ஒரு பூவை தூக்கி தலையில சொருவிக்கிறான், ஒரு மாலையை கழுத்துல போட்டுக்கிறான். எதுக்கு? நான் இந்த இனத்தினுடைய அடையாளம். அதத்தான் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல, புராணங்கள்ல எல்லாத்திலையுமே நீங்க பாத்தீங்கன்னா மாலைகள், பூக்கள் ஒரு அடையாளமாக மாறுது. போருக்கு போகும்போது அவன் நான் இந்த மலரை சூடி செல்லும் போது இந்த இனத்தினுடைய அடையாளம். இப்படி அடையாளப்படுத்துவது, தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது எங்க வருதுன்னா மரபில் இருந்து, அந்த மரபு சார்ந்த குணாதிசயத்தில் இருந்து, அந்த மரபை காப்பாற்றுவதற்கு செய்கிற செயலிலிருந்து வரக்கூடியதுதான் இனம், கலாச்சாரம், மொழி, ஜாதி உட்பட. இதெல்லாம் வெவ்வேறு குட்டி குட்டியான தாக்கங்கள், மரபினுடைய குட்டி குட்டியான பிள்ளைகள். அதெல்லாம் இதுல என்ன பிரச்சனைனா, கலைகள் என்பது உடைத்து முன்னேறுகிறது. சாதாரண ஒரு மனிதன் சாதாரணமா கலையை உடைச்சிடலாம். இப்போ மரபு சார்ந்த ஓவியங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் பிகாசோ வர்றார். பிகாசோ கம்ப்ளீட் உடைக்கிறார். அதுக்கு முன்னாடி மைக்கேல் ஏஞ்சலோ எதுக்காக பேர் போனவர்னா, ஸ்கல்ப்சர்ல நம்மளுடைய உடல் அமைப்பு இருக்கு இல்லையா, உடல் அமைப்பை அப்படியே அழகாக அதனுடைய ஹைட்டு, நோஸ்க்கும் காதுக்கும் என்ன இடைவெளி இருக்கும் இப்படின்னு ஒரு கிளாமரோட முழுமையா அதை ஸ்கல்ப்சரா மாத்திருக்காரு, பெயிண்டிங்ஸா மாத்திருக்காரு. அது மைக்கேல் ஏஞ்சலோனுடைய ஒர்க். டாவின்சி அதை சயின்ஸினுடைய பார்வையில இன்னைக்கு மருத்துவத்துறைக்கு தேவையான அனைத்து முன்னோடித்தனமான வேலைகளை டாவின்சி ஒரு ஓவியன் அவன் வரைஞ்சான். ஆனா பிக்காசோ, அங்க பிக்காசோ தலையும் கையும் காலு பிரிச்சு போட்டு கோணல் கோணலாக அவர் ஒண்ணு உடைச்சார். ஓவியத்தை மீறினார், ஓவியத்தை உடைச்சார். அந்த பாரம்பரிய தொடர்ச்சியை உடைத்தார், உடைச்சு ஒண்ணு பண்ணினார். அப்ப அது கலை அனுமதிக்குது, பாராட்டுது, கொண்டாடுது. ஆனா மரபை நீங்க ஒருத்த உடைச்சீங்கன்னா உங்களை துரோகிங்க. உங்களை சார்ந்தவர்களே உங்களை எதிரியா பார்ப்பாங்க. நீங்க அவ்வளவு எளிதாக மரபை உடைக்க முடியாது. மரபினுடைய குட்டி குட்டியான அந்த கலாச்சாரத்தை மீற முடியாது. இனம் அப்படிங்கிறத தாண்டி நீங்க அதுல இருக்கிற தவறுகளை கூட பேச முடியாது. இல்ல அதை தாண்டி நீங்க ஒரு ஸ்டெப் வச்சீங்கன்னா உங்க இனம் எல்லாம் ஜாதி, அதுக்கு அடுத்தது ஜாதி, ஜாதி அதுக்குள்ள வருது. அந்த மரபுடைய உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அது என்ன பண்ணுது? ஜாதினா அம்மா அப்பாவே ஜாதி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மனநிலையை கொண்டு போகுது. அப்போ மரபு என்பது இந்த சமூகத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு உள்ளார்ந்த, ரத்தம் சார்ந்த, உளவியல் சார்ந்த ஒரு கண்டென்ட். அதை ஒரு மனிதன் அணுகும் போது அறிவு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வெளிப்புற தாக்கங்களை அறிவு தருது. இந்த இடத்துல அறிவு ஒண்ணு வருது, கலை ஒண்ணு இருக்கு, மரபு ஒண்ணு இருக்கு, இதை மீறி அறிவுன்னு ஒண்ணு வருது. இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, மரபையும் சரி கலையும் சரி ரெண்டையை விட்டுட்டு அது ஒரு தேடல். இப்ப இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அறிவு தேடல் உரியவர்கள். மரபு தேடலோ கலையோ இங்க இல்ல, அறிவு தேடல். இந்த இடத்துல அறிவு தான் முன்னோக்கி வருது. அப்ப அறிவு என்ன பண்ணுதுன்னா, பொன்னொன்னு ஏதோ சொல்றானே, இல்ல நீங்க 2 நாள் கருத்தரங்கத்துல பல அறிஞர்கள், பல நண்பர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய தேடல், அவங்களுடைய பகிர்தல் உங்க அறிவுக்கு ஒரு தாக்கத்தை தரும். அந்த தாக்கம் என்ன சொல்லும்னா, கலையும் தாண்டி மரபையும் தாண்டி அறிவு ஒரு முடிவெடுக்கும். அறிவு ஒரு முடிவெடுத்து செயல்படும் போது அந்த இடத்தில் மரபு நிற்கும். சமூகம் மரபினுடைய கட்டமைப்புகள் இருக்கு. அந்த மரபுடைய மரபு தான் எல்லா ஏரியாக்குள்ளையும் புகுந்து பறந்து இருக்கு. அது நிறைய, அது போகாது. அது என்ன பண்ணணும்னா, குட்டி குட்டியா ஆளுகளை அசிஸ்டன்ஸ் உருவாக்கி விட்டுரும். வேற வேற பேர், அதே தான் வேற வேற பேர் வச்சுக்கும். தசாவதாரத்தில் கமலஹாசன் அவர்கள் ஒரே கமலஹாசன் தான்.
மறு வச்சுக்குவாரு, கெட்டப் போட்டுக்குவாரு, 9 வர்றாரு இல்லையா? அந்த மாதிரி மரபு தான் பல்வேறு கெட்டப்ல சுத்திட்டு தெரியுது. கலையும் ஜாதி இப்படின்னு வெவ்வேறு பேர்கள்ல அது இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்க அறிவினுடைய தாக்கத்துல போய் ஒண்ணு செயல்படுத்தலாங்கும் போது கலைப்பூர்வமாக நீங்க எதையாவது செயல்படுத்தினீங்கன்னா அங்க சமூகம் உங்களை ஒண்ணுமே பேசாது. ஏன்னா அது சமூகத்துக்கு கலையை பத்தி பெரிய புரிதல் இல்லை, அதனால அது தெரியாது. கலைஞர்களாக சமூகத்தில் இருப்பவர்கள் ஊருக்குள்ளேயே ஒரு 10 பேரு நான் சொன்ன வெவ்வேறு விவசாயத்தில் இருக்கிறவங்க அல்லது முடி வெட்டுறவங்களா இருக்கிறவங்க அல்லது துணி துவைப்பவர்களா இருக்கிறவங்க அல்லது ஒரு அலுவலகத்தில் பணிபுரி இப்படியான ஒரு 10 பேர் தான் கலைப்பூர்வமா இருப்பாங்க. மீதி 90 பேரும் இயல்பான அது ஒரு வேலையா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஊருக்குள்ள எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா மரபு சார்ந்து நீங்க மீறி ஒரு ஸ்டெப் வச்சீங்கன்னா இந்த 100 பேருமே உங்களுக்கு எதிரி அனுப்பாங்க. அறிவு மரபை மீறும் போது, மீறதுக்கான செயலை செய்யும் போது அந்த இடத்தில் இந்த சமூகம் உங்களை பெரிய எதிரியாக பார்க்கும். அதனால் மரபை நாம எப்படி டீல் பண்றது? கலையை நீங்க கலைஞர் இயற்கையிலேயே படைப்புல ஒவ்வொருத்தரும் ஒரு கலைஞர்கள் தான், அது பிரச்சனையே இல்லை. ஆனா மரபு இயற்கையிலேயே நமக்குள்ள பதிக்கப்பட்ட ஒண்ணுதான், ஆனால் அது பிரச்சனையா இருக்கு. அப்போ நம்ம எப்படி இந்த சமூகத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கிற சமூகத்துக்குள்ள எப்படி இதை அணுகுவது? எனக்கு ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஷயம் தோணுது. கடவுள் மறுப்பாக இருக்கலாம், ஜாதி மறுப்பாக இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு தனிப்பட்ட அடையாளம், நான் இதுதான், என் அறிவுக்கு இது தேவைப்படுது, நான் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் கலைஞனாக நீங்க இருக்கலாம். ஆனா அதை செய்ய முடியாத சமூக பிரச்சனைகள் வரும்போது, இது மாதிரி ஒரு பிரஷர் வரும்போது நீங்க எப்படி உங்களை தயார்படுத்தி கொள்ள போறீங்க? அப்ப நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நேரத்தையும் பேச்சையும் மிக சரியாக பயன்படுத்த முதலில் தெரிந்திருக்கணும். நான் இந்த சப்ஜெக்டினுடைய முதல்ல சொன்னதுதான் நேரம், பேச்சு. பேச்சு என்பது, சொல் என்பது எனக்கு தெரிஞ்சிச்சுங்கிறதுனால சும்மா சிதற விடக்கூடாது. ஒவ்வொரு சொல்லும் அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு விஷுவல் இருக்கு. நீங்க ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்க பிரிச்சு செயலா பாருங்க, விஷுவலா பார்த்தீங்கன்னா, அது ஒரு சினிமாவா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு விஷுவல் இருக்கு. அதனால நீங்க ஒரு ஆளை அடிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அடிப்ப நீ பேசினு ஒரு அறை விடுண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு அறை விட்டதுக்கான செயல். அடிக்கிறது செயல்னு நம்ம நினைக்கிறோம். அடிக்கல, உன்னை அடிச்சனா தொட்டனா நீ ஏன்டா பதற அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி அல்ல, அடிக்கிறேன்னு சொல்றதே அடிச்சதுக்கான இணைதான். அது ஒரு விஷுவல், அது ஒரு செயல். அதனால் பேச்சை நம்ம எளிதாக செயல்படுத்தக்கூடாது, எளிதாக செலவு செய்யக்கூடாது. கண்ணதாசன் சொல்வாரு, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. நீ சொன்னதுக்கு விலை இருக்கு, கண்டென்ட்டுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும், இவ்வளவுதாங்க அது, அவனை என்ன பேச்சல வரும் அப்படின்னு நீ சொல்லிட்டு போயிடும். சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. இளையராஜா அவர்களுடைய இசையை பற்றி சொல்லும் போது, வாசிப்பது என்பது இளையராஜா அல்ல, எங்க வாசிக்க கூடாதுன்னு இடைவெளி விடுறாரு இல்லையா, அதுதான் இளையராஜா. மௌனம், இடைவெளி, நிசப்தம், இது எல்லாம் செலவு செய்யப்படாத சொற்கள். இது எல்லாம் ரொம்ப ரொம்ப மதிப்பான விஷயங்கள். அப்போ இந்த மரபு சார்ந்து நம்ம முதல் அணுகும் போது, அந்த மரபு சார்ந்து நம்ம உளவியலாக இந்த சமூகத்தை பார்க்கும்போது, இந்த மரபினுடைய தொடர்ச்சியாக, இந்த மரபினுடைய பிள்ளைகளாக இங்கு சுத்திக்கிட்டு இருக்கிற ஜாதி, மதம், இனம், வெவ்வேறு அடையாளங்கள், இந்த அடையாளங்களை ஆரோக்கியமாக பயன்படுத்த நமக்கு தெரியணும், அதை அணுக தெரியணும். அதையெல்லாம் எதிரில் இருப்பவர்கள் பின்பற்றும் போது நீங்க அதே வேவ்லென்த்ல போய் அணுகினீங்கன்னா நீங்க அதை உணர முடியாது. நீங்கள் அறிவுபூர்வம் முதல்ல இந்த இடத்துல அவங்களிருந்து நீங்க எங்க வித்தியாசப்படுவீங்கன்னா, அறிவுபூர்வமாக உங்களை தயார்படுத்தி கொண்டால் மட்டும்தான் நீங்க வித்தியாசப்படுவீங்க. அந்த அறிவு எது? ரெஃபரன்ஸ், உதாரணங்கள். நமக்கு முன்னால ஏகப்பட்ட மனிதர்கள் படித்து வாழ்ந்து அதனுடைய சாராம்சத்தை தெளிச்சுட்டு போயிருக்காங்க, கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது இந்த காத்துல மிதந்துகிட்டே இருக்கு, எல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. அது எப்படி உங்களுக்கு வந்தடையும்னா, காத்துல இருந்து நேரடியா வராது,
காத்தில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ், அந்த சாராம்சம் அனைத்து எழுத்துக்களாக, இதுபோல மேடையில் நேரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களுடைய பேச்சுக்களாக உங்களை வந்து அடையும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டனாவை அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நம்மளுடைய டிவி இருக்கு, டிவியில 120 சேனல் இருக்கு. டிவி பார்க்கணும்னு நீங்க முடிவெடுத்தா முதல்ல என்ன பண்ணணும்? பவர் ஆன் பண்ணணும். ரெண்டாவது, அதுல வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சேனலை ஆன் பண்ணணும். அதுல இந்த ரெண்டும் பண்ண வராது. அதுக்கு முதல்ல நீங்க டிவி ஆண்டனாவை அந்த குறிப்பிட்ட டைரக்ஷன்ல அது வந்து திருப்பி வச்சா தான் அந்த ஃப்ரீக்வன்சில தான் அது ரிசீவ் பண்ணும். அப்ப காத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு ஆண்டனா ஃப்ரீக்வன்சில ரிசீவ் பண்ணி அப்படியே கொண்டு வந்து உங்க டிவிக்குள்ள வைக்குது. அதுக்கப்புறம் நீங்க ரிமோட் எடுத்து உங்க செயல்பாடு இது எடுத்து உங்களுக்கு தேவையானதை நீங்க கனெக்ட் பண்றீங்க. அப்ப 2 விதமான செயல்பாடு இங்க இருக்கு. ஒண்ணு, முறைப்படுத்த காத்தில் இருக்கிற விஷயத்தை எப்படி உள்ள சேனலைஸ் பண்றது, உள்ள இருக்கிறதை நீங்க எப்படி அணுகிறது. அப்ப பிரெயினை நம்ம என்ன பண்ணணும்னா சேனலைஸ் பண்ணணும். ஆண்டனாவை குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்கு திருப்பி வைக்கணும். நீங்க லவ்வுக்கு திருப்பி வச்சா காதல் பாடல்கள் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும், காதல் பேச்சுக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும், காதல் படம் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதையே அறிவுபூர்வமான ஒரு விஷயத்துக்கு திருப்பி வச்சீங்கன்னா அந்த கண்டென்ட் மட்டும்தான் உங்களை வந்து சேரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த மரபு சார்ந்த குட்டி குட்டி பிள்ளைகளை அதனுடைய பாசிட்டிவ் வெர்ஷன், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் 2 சைடு ஆர்க்லயும் இருக்கு, மரபுலயும் இருக்கு. நம்ம மரபுக்குள் இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்குள்ள வெவ்வேறு பேர்களில் தெரியக்கூடிய விஷயங்களை நம்ம கடந்து போகிறது, மறந்து போறதெல்லாம் இல்லை. அதை நீங்க இருந்துதான் ஆகணும். அதை கடந்து போவதற்கு அறிவை குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில திருப்பி வச்சு நீங்க சேனல்ல குறிப்பிட்ட சேனலை செலக்ட் பண்ணிட்டு அதை அணுகணும். அப்போ மதத்தை எப்படி அணுகலாம், ஜாதியை எப்படி அணுகலாம், கலாச்சாரத்தை எப்படி அணுகலாம், இங்க இருக்கிற மனிதர்களை நீங்க எப்படி, அதையெல்லாம் பின்பற்றி கொண்டு இருக்கிற மனிதர்களை தாண்டி நீங்க எப்படி பாசிட்டிவாக அவர்களை அணுகலாம். அங்க என்ன பிறக்கும்னா இதை நீங்க செஞ்சீங்கன்னா முதலில் அது ஒரு குட்டியை போடும். இந்த செயல் ஒரு குட்டியை போடும். அந்த குட்டிக்கு பேர் என்ன தெரியுமா? மனிதாபிமானம், அன்பு. அந்த ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் மனிதாபிமானத்தையும் அன்பையும் தான் கொடுக்கும். அந்த மனிதாபிமானம் அன்பு இரண்டும் உங்களுக்குள்ள வருதுன்னா நீங்க அதுக்கு பிறகு இந்த மரபனுடைய தொடர்ச்சியை நீங்க டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய செயல்களை நீங்க உங்களுடைய பார்வையில் அணுகுவீங்க. அது மனிதாபிமானமும் அன்பும் கலந்ததாக இருக்கும். இந்த 2ம் அதுக்குள்ள வந்தா உங்களுடைய ஆர்ட், கலை, நீங்க செய்யக்கூடிய பேச்சு, நீங்க பேசக்கூடிய பேச்சு, நீங்க செய்யக்கூடிய செயல்கள், நீங்க வரையக்கூடிய படங்கள், நீங்க பாடக்கூடிய பாடல்கள் அனைத்தும் ஆர்ட்டாக இருக்கும் போது அந்த ஆர்ட்ல வெளிப்படுற விஷயங்களும் மனிதாபிமானமும் அன்பும் தான் வெளிப்படும். அப்ப இந்த சமூகம் முழுமையாக இந்த மரபு செய்யக்கூடிய வேலையில் இருந்து கலையாக மாற்றி, மரபை ஆர்ட்டாக மாற்றி, ஆர்ட்டை அன்பாகவும் அதை மனிதாபிமானத்தோடு இந்த சமூகத்துக்கு கொடுக்கும் போது அந்த பார்வையில் நீங்கள் மிக உயரமான ஒரு இடத்தை இந்த சமூகத்தில் அடைவீர்கள். அந்த பார்வைதான் விவேகானந்தருக்கு இருக்கலாம், அவருக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கலாம். இன்னைக்கு சமீபத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவறி இருக்கார். நீங்க அந்த இறப்புக்கு பின்னாடி அந்த மனிதர்கள் அவருக்கான மனிதர்கள் வந்து என்னவா அவரை வெளிப்படுத்தினாங்க. நல்ல பாடல் பாடினார் அப்படிங்கிறதுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடல. அவர் சிறந்த மனிதாபிமானியாக இருந்தார். அவர் மனிதர்கள் மேல் அன்பு கொண்டவராக இருந்தார். எல்லா குழந்தைகளையும் அவரை என்கரேஜ் பண்ணார். மேடைகளில் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் மரியாதை தந்தார். ஆர்ட் திருப்பி என்ன ஃபார்மெட்ல வெளிப்படணும்னா இந்த பார்வையில் இருந்தால்தான் அந்த கலை உயரத்துக்கு போகும். இந்த பார்வையில் மனிதாபிமானம் அன்பும் கலந்த பார்வையில் நீங்கள் இருந்தால்தான் உங்க மரபின் தொடர்ச்சி மதிக்கப்படும். அதனால் அன்பு நண்பர்களே, சகோதரர்களே, இந்த சபையில் நான் இந்த நேரத்தை உங்களுக்கு கடத்துவது என்னவென்றால், மரபின் தொடர்ச்சி நீங்கள். உங்களை சுற்றி சமூகத்தில் நிறைய மரபினுடைய குட்டி குட்டி அஜெண்டாக்கள் இருக்கிறது.
அதை நீங்கள் அணுகுங்கள், அதிலிருந்து மீள முடியாது. ஆனால் அதை அணுகும் போது நீங்கள் அறிவுபூர்வமாக அன்பையும் மனிதாபிமானத்தையும் கலந்து அதை ஒரு கலையினுடைய வெளிப்பாடாக வெளிப்பட்டு நீங்கள் சமூகத்தில் அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய அன்புகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்காவது கேள்வி நேரம், ஏதாவது கேள்விகள் கேட்கத்தோம்னா கேளுங்க. வணக்கம் ஐயா, நான் காகிதமில்லத் காலேஜிலேருந்து பேசுகிறேன். என் பேர் சசிமா. மரபு கலை ரெண்டுத்துலேயுமே வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குதுன்னு சொன்னீங்க. கலையில் இருக்க நெகட்டிவ்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நான் கலை என்று சொன்னதே வந்து ஒரு தனிப்பட்ட அடையாளமாக நான் சொல்லலை. மரபு எப்படி குட்டி போட்டிருக்கோ அதுபோல கலையும் ஒரு சின்ன சின்ன அஜெண்டாவை வச்சிருக்கு. நம்ம ஒரு செயலை அன்பு கலந்து மனிதாபிமானம் கலந்து பயன்படுத்தும் போது அது வெளிப்படுதுன்னு சொன்னோம். அதுவே தான் அதே ஆர்ட்டுக்குள்ள ஆர்ட் உங்க கலையும் மனிதாபிமானத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தணும். உங்க செயலும் ஆர்ட் கலந்த அந்த மனிதாபிமானம் அன்பும் கலந்த செயலாக இருக்கணும் அப்படிங்கிற டைமென்ஷனுக்காகத்தான் அதை நான் சொன்னேன். அதுக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் நான் பின்னாடி உங்களுக்கு விளக்கத்தை தந்தேன். அதனால கலை என்பதையும் மரபு என்பதையும் தனியா பார்க்காதீங்க, ரெண்டும் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்த செயல். அதுக்காக அதை சொன்னேன். வணக்கம் ஐயா, நான் ஸ்ரீநதி, எம்ஜிஆர் ஜானகி காலேஜ். எனக்கு என்ன கொஸ்டின்னா, நீங்கள் கலையை பற்றி பேசுனீங்கல்ல, அப்போ சொன்னீங்க வேட்டையாடுறது ஒரு கலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நிறைய டெக்னாலஜி நிறைய வளர்ந்துடுச்சு. இப்போ இருக்க டெக்னாலஜி வேர்ல்டில் இப்போ இந்த விஷயம் கலையோட அழகோட இருக்குன்னு சொல்கிற விஷயம்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? செயல் கலையோட வேட்டையாடுதல் என்பது ஒரு கலை அப்படின்னு நம்ம வேட்டைக்கலைன்னு சொல்கிறோம். நீங்கள் சென்னை மியூசியத்துக்கு போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க? எழும்பூர் மியூசியத்துக்கு போகணும், பத்தாது, ஒரு 10 பேர் போயிருக்கீங்க. தயவு செய்து எழும்பூரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு போங்க. அங்க போனீங்கன்னா இந்தியாவின் மிக முக்கியமான முதல் அருங்காட்சியகம் அது. முதலில் ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட முதல் அருங்காட்சியகம். அதுக்கு பிறகுதான் கல்கட்டாலாம் பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களும் தொகுப்புகளும் அங்க சேகரித்து வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான நம்மளுடைய கலாச்சாரம் மரபு சார்ந்த அனைத்தும் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதனுடைய அடையாளங்கள் அங்க இருக்கு. அங்க போய் பாருங்க. குத்தீட்டி, வேல், அம்பு, போர்க்கருவிகள் அனைத்தும் அங்க உள்ள இருக்கு. ஆனா ஒருத்தர் கொலை செய்வதற்கு நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போறோம். அந்த கத்தி வந்து எப்படி இருக்கணும்? ராவா இருக்கணும், குத்துனா இறந்து போகணும், வெட்டுனா தலை செதறணும், அப்படிங்கிறதுக்கு மட்டும் அது இருந்தா போதும். ஆனா அது அப்படி இல்லை. நீங்க போய் பாருங்க, பல அந்த கத்திகள்லாம் எவ்வளவு கொலைகள் பண்ணிச்சு, எவ்வளவு மனித உயிரை குடிச்சுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த கத்திகளில் இருக்கக்கூடிய அழகுணர்ச்சி போய் பாருங்க. உள்ள கத்தில கைப்பிடியில் இருந்து உள்ள அவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு. ஒரு கொலை செய்யக்கூடிய கருவி மிக அழகாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வீட்டுல நகையில இருக்கிற டிசைன்ஸை விட பெஸ்ட் டிசைன்ஸ் எங்க இருக்கு? கத்தியில இருக்கு. அப்போ கொலை செய்யக்கூடிய கத்தி அழகா இருக்கு. அழகுன்னு பாராட்ட போறீங்களா? அது 1000 பேரை கொன்னுருச்சுன்னு நீங்க வந்து வருத்தப்பட போறீங்களா? அதான் என் கேள்வி. எப்படி பார்ப்பீங்க? அதை அழகான கத்தி தான், ஆனா 1000 பேரை கொண்டு இருக்கு. வடிவமைக்கப்பட்ட மிக உயர்ந்த முறையில் டிசைன் செய்யப்பட்ட கத்தி. அப்ப அந்த கத்தி வச்சிருந்தவன் கலைஞன். அந்த கத்தியை வடிவமைத்தவன் அதை விட மிகப்பெரிய கலைஞன். ஏன்னா இன்னைக்கு அங்க வந்து ஒரு பொற்கொள்ளன் ஒரு 800 1500 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பொற்கொள்ளர் மிக சிறந்த முறையில் கத்தியை இரும்பில் வந்து டிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் கலைப்பூர்வமாகவும் இங்க வாழ்ந்திருக்கான். இது வரலாறா இருக்கு. ஆனா அந்த கத்தியை இன்னொரு பார்வையில பாத்தீங்கன்னா அது 1000 பேரை கொண்டு இருக்கு. இப்ப இந்த கத்தியை நீங்க எப்படி வந்து சமூகத்துல அடையாளப்படுத்துவீங்க? இதுதான் சமூகத்தினுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலையும். கலையும் மரபும் அழகான கத்திகள், அதுக்குள்ள நல்ல டிசைன்ஸ் இருக்கு. ஆனா அது 1000 பேரை கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு, கொன்னதுக்கான சரித்திரமும் இருக்கு. இதை பிரித்து இதை உணர்வதற்கு தான் நான் சொல்வது அறிவை பயன்படுத்துங்கிறது. அப்போ போர் தொழிலில் இருந்து வேட்டை நாகரிகத்தில் இருந்து கலை வந்திருக்கு.
ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு வன்முறையும் அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறும் இருந்துகிட்டே இருக்கு. அதை நீங்க அறிவு கொண்டு பார்த்தால் மட்டும்தான் உணர முடியும். அதுக்கு தான் அறிவை செலவு பண்ணுங்கன்னு சொல்றேன். கடந்த காலங்களில் இருப்பது மரபு, கலாச்சாரம், மதம், ஜாதி அனைத்தும் சொல்றேன். கடந்த காலத்தில் இருப்பது முட்டாள்தனமான விஷயங்களாக இருந்தாலும், உன் அறிவுக்கு முரண்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அப்படியே ஏத்துக்குன்னு சொல்றது அது. அதை நீங்க தாண்டவே முடியாது. தாண்டினீங்கன்னா நீ தப்பான ஆள். ஆனா அறிவு என்ன சொல்லுதுன்னா அது தப்புன்னு சொல்லுது. அந்த தப்பை நீங்க எப்படி கடக்க போறீங்கிறதுக்கு தான் நீங்க ஆர்ட்டை பயன்படுத்துங்கன்னு சொல்றோம். ஐயா வணக்கம். மு பரணி, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பேசுறேன். இப்போ இந்த மரபு இல்லைன்னா கலை இல்லைன்னா மரபு கலை, இந்த மூணுத்துலயும் ஒரு கோணத்துல பார்த்தா இது மூணுமே விஞ்ஞானத்தோட இடைஞ்சா அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல வகையில போகுமா இல்ல ஒரு அழிவு நிலையை போகுமா? மூன்றுமே விஞ்ஞானத்தோட இணைஞ்சுதான் இருக்கு. மரபே விஞ்ஞானம் தான். விஞ்ஞானம்ங்கிறது என்ன? விஞ்ஞானம் என்பது ஒரு பார்வை, ஒரு அறிவியல் ஆய்வு பார்வை. நீங்க விஞ்ஞானத்துக்கு என்ன தேவைன்னா கேள்விதான் விஞ்ஞானத்தினுடைய ஆரம்ப புள்ளி. கேள்வி கேட்கவே கூடாது, நம்பு அப்படிங்கிறது உங்களுடைய மரபினுடைய புள்ளி. மரபு என்ன சொல்லும்னா முன்னாடி இருக்கிறத நீ அப்படியே பின்பற்றுன்னு சொல்லும். அதுல மாத்தாத, அதை அப்படியே பின்பற்று. அதாவது நம்ம நெல்லுக்கு வந்து மரபு சார்ந்த நெல் சொல்றோம். ஆனா அந்த மரபு சார்ந்த நெல் 120 நாள் ஆகும் வளர்றதுக்கு. இன்னைக்கு 5008 5080 60 நாள்ல வளரும். மரபை உடைத்த நெல் 60 நாட்களில் வளரும். இது அறிவியல். மரபு வந்து 120 நாள்ல வளரும். அப்ப 120 நாள் வளர்ற ஒரு பயிர், அதுக்கு தண்ணி, போக்குவரத்து எல்லாம் வந்து அந்த சூழலுக்கு அது சரின்னு சொல்ற ஒரு பார்வை, அது மரபு. இப்ப இந்த பக்கம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகைக்கு அது பத்தாது, அதனுடைய நெல் வளர்ச்சி குறைவு, அதுக்கு முதலீடு அதிகம், அதனால நாங்க இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமாக இதை பண்றோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. இது ரெண்டு, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இது ரெண்டு எல்லாத்துலயும் இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானம் என்பது மரபில் இருந்து குணாதிசயமாக வேறுபட்டது. அது முழுக்க கேள்விகள் கேட்கும், அதுக்கு சென்டிமெண்ட் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு விஷயம், இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யறேன்னா என்னை விட நீங்க அந்த ஆய்வை வேற ஒரு கோணத்துல பார்த்து அது சரியா இருந்தா இதை விட்டுட்டு அதை பிடிச்சுக்காது. எது சரியானதோ அதை மட்டும்தான் அது அங்கீகரிக்கும். எது சரியோ அப்படின்னு நீங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுல்ல, அதுல ஏமாற்ற முடியாது. அதனால இப்பவும் அது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா, நான் நர்மதா காகிதமிலக் கல்லூரியிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய கேள்வி வந்து மரபு பற்றிய கேள்வி. இப்போ ஆதி காலத்துல வந்துட்டு பெண்கள் வந்துட்டு கோயிலுக்கு போகக்கூடாது, அந்த தீட்டுன்னு சொல்லிட்டு தனியா ஒதுக்குனாங்க ஐயா. அது எதுக்காக அப்படின்னா ஆதி காலத்துல மனிதர்கள் வேட்டையாடுவதற்காக தூரமா போவாங்க. ஸோ அங்கே போயிட்டு 2-3 நாள் இருந்து வேட்டையாடிட்டு வருவாங்க. அதனால அந்த காலத்துல பெண்கள் வந்துட்டு அந்த மாதிரி நேரத்துல வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த மரபு இப்போ வந்துட்டு முட்டாள்தனமாக பேசப்பட்டு வருகிறது. ஸோ இதை வந்துட்டு இன்னும் நம்ம என்ன மாதிரி விழிப்புணர்வு கொண்டு வந்தா அதை மாற்றலாம்? சமூகம் எப்போதுமே ஒரே நேர்கோட்டில் பயணிக்காது. அதுக்கு பேர் சமூகம் அல்ல. அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். மேடு பள்ளங்கள் இணைந்ததுதான் சமூகம். அந்த சமூகத்துல நம்ம இப்ப இந்த அரங்கம் இருக்கு, இந்த அரங்கம் அத்தனையும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிறது. நீங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒட்டுமொத்த கருத்துக்களுடன் இருப்பவர்கள். உங்களுக்குள்ள விவாதம் பண்ணும்போது முரண்பாடு இருக்கலாம், ஆனா அடிப்படையில் நீங்க அறிவு தேடல் உள்ளவர்கள். உங்களுக்கு கலையும் மரபும் பின்னாடி தான் போகும். அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு மரபும் ஒண்ணுதான், கலையும் ஒண்ணுதான். அந்த அறிவுபூர்வமாக கலை இருந்தா அதை ஏத்துக்குவீங்க. கலை என்றது ஒரு வித்தியாசமான பார்வை. நான் அதைத்தான் சொல்றேன். கலைன்னு தனியா நீங்க வந்து அது ஒரு தனி அடையாளம் கொடுக்காதீங்க. கலை என்பது ஒரு செயலின் வித்தியாசமான பார்வை, கோணம், அழகுணர்ச்சியுடன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது மனிதாபிமானத்தோடனும் அன்போடனும் இருந்தா அதுக்கான உயரம் கூடுதல், அதற்கான வாழ்வு கூடுதல். இப்போ உங்க கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்றேன், வான்காவுடைய இன்னைக்கு ஒரு ஷோ நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேர் அதுக்கு போயிருக்கீங்க? எக்ஸ்பிரஸ் மால்ல வான்காவுடைய ஒரு ஷோ நடக்கு. சரி, அதை சொல்லிட்டு இதுக்கு வர்றேன் நான். இது அடிப்படையாக அது கூட தொடர்பு இருக்கிறதுனால சொல்லிட்டு வர்றேன். உலகத்துல அவர் வந்து ஒரு நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு சாதாரண கிறிஸ்துவ பாதருடைய பையன். ஓவியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் ஒரு 20 வயதுக்கு பிறகு
அப்பா விட்டு இருந்து பிரிஞ்சு அவன் ஃபாதர் ஆகிறதுக்கு அப்பா ஆசை, அவனுக்கு விருப்பம் இல்லை, 20 வயதில் பிரிஞ்சு வந்துட்டான். வேற ஒரு ஓவியரோட சேர்ந்தா அந்த ஆர்வத்தினுடைய தொடர்ச்சியா அவன் ஓவியம் வரைய ஆரம்பிச்சான். வரைஞ்சுக்கிட்டே இருக்கான். வரைய 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 அவனுக்கு அவனுடைய ஓவியம் ஒரு ஓவியம் கூட விற்கல. வறுமை, மன ரீதியாக பாதிக்கப்படுறான். இவ்வளவு போராட்டத்துக்கு இடையில அவனுடைய சகோதரன் தான் அவனுக்கு பணத்தை அனுப்பிச்சு அவனுக்கு கவனிச்சுக்கிட்டே வரான். அதுல வாங்கின பெயிண்ட வாங்கினா பண்ணா கிட்டத்தட்ட 200-300 ஓவியங்களுக்கு பக்கமா பண்ணிட்டான். ஒரு ஓவியம் கூட விற்கல. அன்னைக்கு பாரிஸ்ல பிரான்ஸ் மிகப்பெரிய ஓவிய சந்தைகள், ஓவியர்கள் இருந்துட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு நாள் அவன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். அதுக்கு பிறகு அந்த ஓவியங்கள் எல்லாம் பொட்டணமா கட்டி கொண்டு குடோன்ல போட்டாங்க. இதுக்கு இடையில அவனுக்கு செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தா அவன் சகோதரனே இறந்து போயிட்டான். இப்ப அவன் அந்த சகோதரனுடைய மனைவி அந்நியார் அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஓவியத்தை எல்லாம் கட்டி வச்சுட்டு என்ன இவ்வளவு பண்ணியிருக்கானேன்ட்டு அவங்க முன்னெடுத்து அந்த ஓவியங்கள் வேறெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா ஒரு ஓவியம் அந்த தங்கியிருந்த லாட்ஜில் அதுக்கு வாடகைக்காக ஒரு ஓவியம் கொடுத்துருக்கான். அந்த ஒன்று தான் வெளியே போயிருக்கு, மீதி அத்தனையும் அது குடோன்ல இருந்திருக்கு. இவங்க அந்த ஓவியங்களை கலெக்ட் பண்ணி ஒரு அருங்காட்சியகம் மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் மிக சிறந்த ஓவியனாகவும் மிக சிறந்த பெரிய அளவில் வியாபாரம், அந்த பொருளுக்கான வியாபாரத்தன்மை உடையதாகவும் அவனுடைய ஓவியங்கள் மாறுது. சரியா? உலகம் முழுக்க இன்னைக்கு டிஜிட்டலாக ஒரு டெக்னாலஜி வந்தா மற்றதெல்லாம் அந்த ஓவியத்தை படம் பிடிக்கும், ஸ்டில்லு படம் பிடிக்கும், சினிமா படம் பிடிக்கும். ஆனா வான்காவுடைய ஓவியங்கள் எப்படின்னா அவனுடைய ஓவியம் திரைப்படமாக பல பேரால் பண்ணப்படும். கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அகிர குரோசாவா அவருடைய ஓவியத்தினுடைய அடிப்படையில் தான் அவர் படம் பண்றார். அவருடைய வாழ்க்கையை 2-3 பேர் படமா பண்ணியிருக்காங்க. இப்ப சமீபத்தில் 100 ஓவியர்கள் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை அந்த அவருடைய ஸ்ட்ரோக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோடுகள், அந்த கோடுகளுடைய அதே போல 100 ஓவியர்கள் சேர்ந்து வான்காவுடைய லைஃபை படம் பண்ணாங்க. அந்த ஓவியனுடைய டிராயிங்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணி இப்போ மும்பையிலையும் பெங்களூர்லையும் ஹைதராபாத்லையும் இப்போ சென்னையில் அந்த டிஜிட்டல் ஷோ நடக்குது. முடிந்தால் தயவு செய்து ஒரு முறை நீங்க அதுக்குள்ள போங்க. இன்னும் ஒரு 10 நாள் தான் நடக்கும், அதுக்குள்ள போயிட்டு வாங்க. இப்போ நான் சப்ஜெக்ட்ஸ்க்கு வரேன். ஓவியங்கள் எப்பொழுதெல்லாம் மனிதாபிமானத்தை பேசுகிறது. ஏன் வான்காவுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை? இத்தனை ஓவியர்களுக்கும் போது வான்காவுக்கு ஏன் இந்த மரியாதை அப்படின்னா, வான்காவுடைய ஓவியங்கள் அன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் அல்லது இயற்கை காட்சிகளையும் வரைந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் வான்கா மனிதர்களை போய் சந்திக்கிறார். எளிய மனிதர்கள், விவசாய நிலம் அல்லது அங்க கறி எடுக்கக்கூடிய அந்த நிலக்கரி எடுக்கக்கூடிய சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அழுக்கு சட்டையோட வேலை செய்யறது, ஒரு குடிசையில அந்த தொழிலாளர்களோட உணவு உண்பது, எல்லாம் எளிய மனிதர்கள், ரொம்ப சாதாரண மனிதர்களுடைய முகங்களையும் வாழ்க்கையும் அவருடைய ஓவியங்கள் பதிவு செஞ்சது. இன்னைக்கு அதுதான் அங்க முன்னிலையில் நிற்குது. அப்ப என்ன தேவையா இருக்குன்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் எந்த செயலை செய்தாலும் சரி அதுல நீங்க மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, மனிதாபிமானத்தை அன்பையும் முன்னிறுத்திக்கங்க. 2வது, மனிதாபிமானத்தை அன்பை நீங்க முன்னிறுத்தும் போதே உங்க செயலில் அது ஃபில்டர் பண்ணும். என்ன பண்ணும்னா, அவனை டேமேஜ் பண்றதுக்கு நீங்க விரும்ப மாட்டீங்க, அவனை குறை சொல்றதுக்கு விரும்ப மாட்டீங்க, அவனை பேச்சால கூட திட்டுறதுக்கு விரும்ப மாட்டீங்க. ஏன்னா இந்த 2 அது உங்களை அரணா காப்பாத்திரும். உங்க செயல் தன்னால நல்ல செயலாவே இருக்கும் போது, நீங்க கத்தி எடுத்துட்டு ஒருத்தர் குத்த போனீங்கன்னா கூட இது முன்னிறுத்தப்படும் போது அந்த இடத்துல மிரட்டிட்டு வேணா உள்ள போட்டு வருவீங்களோட காயப்படுத்த மாட்டேங்க, அதோட நின்றுரும். அதனால் கலை என்பது தொடர்ச்சியாக மனிதர்களையும் மனிதனுடைய அன்பையும் முன்னிறுத்தப்படுகின்ற செயல் அனைத்துமே கலையானது. அந்த கலை மதிக்கக்கூடியதாக மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு எப்போதுமே ஒரு வேல்யூ இருந்துகிட்டே இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பெயர் நர்மதா, காகிதமில்லத் கல்லூரியில் இருந்து வருகிறேன். இப்போ மரபு மீறலுக்கு சப்போஸ் நம்ம பேரண்ட்ஸே அகைன்ஸ்டாக இருந்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ரொம்ப போராட்டம், அதை தான் சொல்கிறேன், ரொம்ப போராட்டம். இந்த இடத்துல
நமக்கு உணர்ச்சியும் எப்படி வந்து கலையும் மரபும் மனித இனத்தினுடைய சமூக செயல்பாடுகள் இருக்கோ அதுபோல உணர்ச்சியும் அறிவும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. உணர்ச்சிகளுக்கு சென்டிமெண்ட் ரொம்ப வேல்யூ கொடுக்கும், உறவு வேல்யூ கொடுக்கும். அது வந்து இந்த இது 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 அது மாதிரியான ஒரு ஒரு குணாதிசயம் உணர்ச்சிகளுக்கு இருக்கும். அறிவுக்கு என்னன்னா சென்டிமெண்ட் கிடையாது. அறிவு செயலாத்தான் பார்க்கும். அதைத்தான் அறிவு என்பது அறிவியலா மாறுது. உணர்ச்சி என்பது இந்த பழைய இந்த மனிதன் உற்பத்தியான மரபு, இதுகளோட சமூகம், இதுகளோட நம்ம அப்பா அம்மாவுடைய குணாதிசய வளர்ப்பு, குடும்ப சூழ்நிலை, நம்ம செஞ்சு அவங்க பாதிக்கப்படுவாங்க, இவங்க இதெல்லாம் கணக்கு போடும் உணர்ச்சி. அறிவு அதெல்லாம் கணக்கு போடாது. அப்போ நம்ம ஒரு தனி மனிதனாக ஒரு 18 வயதுல தான் நீங்க இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். 18 to 20 வயசு, 25 வயசுக்கு மேல நீங்க சமூகத்துக்குள்ள வரும்போது தனி மனிதனாக மாறுறீங்க. அப்ப தனி மனித செயல்பாடு என்ன சொல்லுதுன்னா, நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு அப்பா அம்மா வந்து வேற வழி இல்லாம அவன் வந்து ஒன்ன கேட்க மாட்டான்ப்பா, அவனை தனி தெளிச்சு விட்டுருப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒதுங்குவாங்க. ஆனா உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய குரலை உயர்த்துவதற்கு நீங்க ஒரு 20-25 வயசு ஆகும். அப்ப இந்த 18 to 25 வயது இருக்கு இல்லையா, அந்த வயதுக்குள்ள நீங்க எந்த ரிஸ்க்லயும் மாட்டக்கூடாது. நீங்க அதுக்கான அந்த கிரவுண்ட் உங்களுக்கான கிரவுண்ட் இல்லை. அது வந்து கடக்கிற கிரவுண்டு. நீங்க 18 வயசுல அப்பா அம்மாவை இருக்கீங்க, அப்பா அம்மாவுடைய பணத்துல வாழ்றீங்க, அப்பா அம்மா தான் ஃபீட் பண்றாங்க. ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், உங்களை பெத்து வச்சு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா அம்மா. நீங்க ஸ்பான்சரையே எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற என்ன பண்ண முடியும்? அப்போ முதல்ல ஸ்பான்சரை காப்பாற்றணும். காப்பாத்தி எப்பா நான் இண்டிபெண்டா வர்ற வரையிலும் இந்த 5 வருடத்தை சேஃபா கடக்கணும். கடத்தல். அப்ப புத்தியா என்ன பண்ணணும்? 18 வயசுல இருந்து 22 வயது வரையிலும் தயவு செய்து எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. உங்க அறிவு என்ன வேணாலும் சொல்லட்டும், உணர்ச்சி என்ன வேணாலும் தோண்டட்டும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது, எப்பா பொறுமையா இருப்பா, உன் பேச்ச கிட்ட நான் தெருவில் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிருங்க. அதுகிட்ட சொல்லிட்டு வரும், எனக்குன்னு ஒரு நேரம் வரும், நான் இப்படியே போயிருவேனா வரும்டா. எல்லா மனிதர்களும் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. சிஸ்டம், இயற்கை வந்து சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. 9 மாதம் அல்லது 10 மாதம் ஒரு குழந்தை வயிற்றுல இருந்ததுன்னா அது 10வது மாசம் வெளியே ஒடியாந்துரும். டாக்டர் வேணுங்கிற அவசியம் கூட இல்லை. நேச்சுரல் டெலிவரி ஒடி அந்த வயிறு வரும், பெயின் வரும். அம்மா ஆஸ்பத்திரி போகும்போது, பாத்ரூம் போகும்போது, வேலைக்காட்டில் இருக்கும்போது வெளியே தள்ளி விட்டுருவான். குழந்தை வெளியே ஒடியாந்துரும். ஆனா 10 மாதத்துக்கு பிறகு ஒரு குழந்தை வெளியே வரலைன்னா அது உயிரோட இல்லைன்னு அர்த்தம். சிஸ்டம் அவ்வளவுதான். கிளியர் கட். அதுக்கு ஒண்ணு இந்த அண்டு இல்லைன்னா அந்த அண்டு கிளியரா டிக்ளேர் பண்ணது. அதுக்கு பிறகு குழந்தை வெளியே வந்த பிறகு 5 செகண்ட்ல அது கத்தணும். கத்தலைன்னா அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு. முதல்ல கத்தாது. அப்புறம் பார்வை வந்து அந்த ஃபேன் சுத்துறதையெல்லாம் பார்த்து பார்வை நிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு, கழுத்து நிக்கிறதுக்கு ஒரு டைம், பேக் போன் நிக்கிறதுக்கு, எழுந்து உட்கார்றதுக்கு, தவழ்றதுக்கு, பேசுறதுக்கு, ஹார்மோன் சேஞ்சஸ். இப்படி வந்து 40 இயர்ஸ்ல இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்ணுன்னா அவங்க ரெடிமேடா ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க. 40 இயர்ஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்கு. அப்ப 40 வயசு ஒரு மனிதனுடைய 40 வயசுல கண்ணு பார்வை குறையுதுங்கிறது டிஃபால்ட்டா நடக்குது. 50 வயதுக்கு நடக்கும்போது பிளட்டினுடைய சேஞ்சஸ், முட்டி வலி எல்லாமே வரும். அதுல பெண்களா இருந்தா ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் 50 வயதுக்குள்ள முடிஞ்சிடும். பெரிய ப்ராசஸ் அது. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே 50க்கு பிறகு சிஸ்டம் பல்லு உழுகிறது, கண் உழுகிறது, காலு மூட்டை, அது இதுன்னு போய் மைனஸ் போய் கரைஞ்சு போயிடுவோம். சரியா? இது இயற்கையினுடைய சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் நீங்களும் வாழ்ந்தீங்க, நானும் கடந்து வந்திருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மனிதன் 2 விதமான சமூக பிரச்சனையை கொண்டவன். ஒண்ணு இயற்கையினுடைய தேவையில வாழ்றவன், இன்னொன்னு இந்த சமூகம் உற்பத்தி பண்ணின பணம், காசு, புகழ் அப்படின்னு ஒரு தேரி இருக்கு. இதுக்கு மாற வாழ்றோம். ஆடு மாடல இயற்கையினுடைய தேரியில் வாழ்ந்து முடிஞ்சு போயிருக்கு. மனுஷன் மட்டும்தான் அந்த 2 தேரிக்குள்ளேயும் வாழ வேண்டியது. எப்படி கலை மரபுன்னு 2 தேரி மனிதனோட தொடர்ச்சியா வருதோ, அறிவு உணர்ச்சிங்கிறது எப்படி டிஃபால்ட்டா நமக்குள்ள தொடர்ச்சியா வருதோ, அது போல இதுவும் தொடர்ச்சி. அப்போ 18 to 22 வயசு வரையிலும் ஒண்ணுமே பண்ணாதீங்க. தயவு செய்து எந்த ஒரு எமோஷன்ஸ் உங்களுக்குள்ள வந்தாலும், அம்மா திட்டுறா, குடும்ப பிரச்சனை கண்டுக்கூடாது, கடந்து போகணும். லவ், கல்யாணம் ஒன்றும் வேண்டாம், கடந்து போங்க. 22 வயது நீங்க ஒரு சமூகத்துக்குள்ள வரணும்னா அந்த சமூகத்துக்கு எப்படி நீங்க வருவீங்க? வெறும் கைங்களோட வந்தா பத்தாது. படிப்பு ரொம்ப முக்கியம். வணக்கம் ஐயா. ஒரே நிமிஷம். படிப்பு ரொம்ப முக்கியம். 18 to 22 வயதுல நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்வது என்பது குஸ்திக்காகவோ உடை போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது.
படிப்பு ரீதியாக அறிவு ரீதியாக தயார்படுத்திக்கிட்டு அந்த படிப்பையும் அறிவையும் முதலீடாக்கி பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எல்லையை நீங்க வகுத்துக்கணும். 22 வயசுல சொந்தமா உங்க காலில் நிற்கும் போதுதான் நீங்க திருமணத்தை அணுகுனதா இருந்தாலும், காதலை அணுகுவதா இருந்தாலும், அப்பா அம்மாவை பிரியறதா இருந்தாலும், அப்பா அம்மாவை எதுக்கிறதா இருந்தாலும், அவளை அந்த இடத்துல தான் நீங்க தகுதியான ஆளா மாறுறீங்க, வெறும் வயதில் அல்ல. அதனால் எப்போதுமே சமூகம் போராட்டத்துக்குள்ள ஒரு போர்க்களம் தான். அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திப்பதற்கு கத்தி, வெப்பன்ஸ், ஒரு கிரிக்கெட் விளையாட போடுறோம் என்ன பண்றான், ஹெல்மெட் போட்டுக்கிறான், பேட் எல்லாம் போட்டுட்டு தானே போறான். அதுவே நம்ம டென்னிஸ் இதெல்லாம் விளையாடுறவங்க என்ன பண்றாங்க, ஷார்ட்டா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போறாங்க. அங்கே எந்த விதமான வெப்பன்ஸுக்கும் அங்கே அட்டாக் இல்லை, ஆனா கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கு. அப்போ ஒரு விளையாட்டு வீரர்களே போற இடத்துக்கு தகுந்த மாதிரி உடையும் பாதுகாப்பும் பண்ணிக்கிறாங்க இல்லையா. நீ லைஃப்ல இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண போற, நீ எவ்வளவு வெப்பன்ஸ் எல்லாம் எவ்வளவு தாங்க போற, அப்ப எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும். படிப்பு தான் பாதுகாப்பு, பணம் தான் பாதுகாப்பு. இந்த ரெண்டையும் சம்பாதிச்சு நீங்க எது வேணாலும் அணுகலாம். வணக்கம் ஐயா, என் பெயர் அபிநயா. நான் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் பயின்று வருகிறேன். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க நேரம், தண்ணீர், பேச்சு மிக அவசியம்னு. இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தன்னுடைய திறமைகளை கலைகளாக கொண்டு வர்றதுக்கு என்னதான் ஆசை இருந்தாலும், ஆர்வம் இருந்தாலும் அதை கடைபிடிக்க தெரியல. இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க கூறக்கூடிய கருத்து என்னவா இருக்கும் ஐயா? ஆமா, மன்னிக்கணும், உங்க கருத்துக்கு நான் முரண்படுறேன். நீங்க சொல்றதெல்லாம் 20 வருடங்களுக்கு முன்னாடி சாத்தியமானது. 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞன், படிச்சுட்டு வர்ற ஒரு இளைஞன், படிச்சுட்டு வர்ற ஒரு பெண்ணு சமூகத்துக்குள்ள வந்து சாதிக்கிறதுக்கு தொடர்புகள் இருக்காது. எந்த ஒரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அப்படியே வந்துட முடியாது. ஒரு மரம் வச்சால் தண்ணி ஊற்றணும், அது கிளை வைக்கணும், பாதுகாக்கணும், ஆடு மாடு அப்படி இருக்கிற மாதிரி சமூகத்துக்குள்ள நீங்க வரணும்னா பல பேருடைய உதவி தேவை. நீங்க முதலில் செய்ய வேண்டியது என்னன்னா கான்டாக்ட், தொடர்பு, கேள். நான் யாருன்னு நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லணும். நண்பர்களுக்கு சொல்லுங்க. எத்தனை பேர் டெய்லி இத்தனை நண்பர்கள்ட்ட பழகுறீங்க. என்னடா லைஃப்ல அடுத்தது என்னடா பண்ண போற? ஒருத்தன் போய் ஒரு இடத்துல ஜெயிச்சிருவான், அவன் உங்களை தூக்கணும். ஒருத்தர் ஜெயிச்சிட்டான்னு ஒருத்தர் கை கொடுத்து தூக்குற அளவுக்கு உங்க தொடர்பை வளர்த்தி இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. கல்லூரி வாழ்க்கையில 50 பேர் ஒன்னா படிக்கிறீங்க. படிச்சு முடிச்ச பிறகு அந்த 50 பேருடைய தொடர்பு உங்களுக்கு இருக்கிறதே இல்லை. நீங்க சும்மா அவன் முசுடு, அவன் கல்யாணம், பொறாமைக்கும் போட்டிக்கும் பேசுறீங்களே தவிர பாசிட்டிவாக அந்த 50 தொடர்பையும் நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? யாராவது வச்சிருக்கீங்களா? ஒரு கல்லூரி வாழ்க்கை போல் கல்லூரி வாழ்க்கையும் உங்களுக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு கல்லூரி வாழ்க்கை சரியான வாழ்க்கை. கல்லூரி வாழ்க்கையில் 50 பேர் 50 குணாதிசயத்தில் இருப்பான், திறமையானவனா இருப்பான். 50 பேர் சமூகத்துக்குள்ள பிரிஞ்சு போவான். 50 பேருக்கு 50 வாய்ப்புகள் அமையும். சில பேருக்கு அமையாது, சில பேர் பெரிய லெவல்ல போவான். அப்ப அந்த பெரிய லெவல்ல போனவங்கிட்ட நீ எங்கடா இருக்க, நான் இப்படி இருக்கேன்டா, ஏதாவது சந்தர்ப்பம் இருந்தா சொல்றான் அப்படின்னு சொல்ல கேட்க தெரிகிற அளவுக்கு தொடர்பு இருக்கா உங்களுக்கு? இல்ல அவன் தான் பெரிய அளவுக்கு போனானே, அவன் என்ன இருக்கான், நான் இந்த அளவுக்கு வந்துட்டேன், அவனுக்கு நான் ஏதாவது உதவலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவனும் உங்களோட தொடர்புல இருக்கானா? இல்லவே இல்லையே. உங்களை விட மோசமான நிலைமையில ஒரு பையன் இருப்பான். நான் நல்லா இருக்கேன், அவன் ரொம்ப மோசமான இருக்கான்டா, அவனுக்கு ஏதாவது உதவணும்டான்னு ஒரு 4 பேர் சேர்ந்து அவனுக்கு உதவி, வாடா நீ ஒரு வேலைக்கு வாடா, கார் டிரைவரா கூட நம்ம இருக்கலாம். ஆனா இந்த 50 தொடர்பை நீங்க முதல்ல இழக்கிறீங்க. அப்ப எப்படி சமூகத்தோட தொடர்பு வச்சுக்குவீங்க? எந்த சமூகம் உங்களுக்கு உதவு வரும்? ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிற நண்பர்களுடைய தொடர்பே நாளைக்கு சொசைட்டிக்குள்ள இருந்து உங்களால பெற முடியாத போது அன்னோன் ஃபிகர்கள்ல எப்படி வந்து உங்களுக்கு உதவுவாங்க? அப்போ முதலில் என்னை சார்ந்து நான் பேசக்கூடிய ஒவ்வொரு நபரும் மிக முக்கியமான ஆளுன்னு நினைங்க. நீங்க யார வேணா, மனுஷன் தானே, டெய்லி எத்தனை பேரை சந்திக்கிறீங்க? ஒரு ஆட்டோ டிரைவரை சந்திப்பீங்க, அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே அப்படின்னு அவங்ககிட்ட கேளுங்க. அவன் பாப்பா இல்ல பாப்பா எங்க பாப்பா போற அப்படிப்பான். அவன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல உங்களை சந்திப்பான். மனிதர்கள் திருப்பி நீங்க உலகத்துல திருப்பி சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல. அத்தனை பேரும் தொடர்பானவர்கள். யாரையும் எளிமையா நினைக்காதீங்க, யாரு சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காதீங்க. அனைத்தும் உங்களுக்கு உதவும், அனைத்தும் உதவும். அதனால தயவு செய்து நீங்க இணையத்தில் தொடர்பு பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லாதீங்க. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தை தொடர்பு கொள்ள முடியும். அந்த அறிவு நீங்க இணையத்துல தேடுறீங்க. என்னென்ன தேடுறீங்க? 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் இணையத்துக்குள்ள இருந்தீங்கன்னா வெட்டியா வந்து அந்த ஃபுட்டேஜ்ல டிராவல் ஆகுறீங்க. என்ன அறிவு கொடுக்குது அது? ஒன்னு அரசியலை பாக்குறீங்க, ஏதாவது அறிவு பெறீங்களா? பெற்று நீங்க அதை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறீங்களா? இல்ல உங்களுக்கு ஆர்வமான துறையை பாக்குறீங்களா? அதுக்குள்ள என்ன தொடர்பு படுத்திக்க முடியும்? நீங்க அதைத்தான் சொன்ன, நேரத்தை விரயமாக்குவதில் நேரத்தை மட்டும் நாம 2க்கு இந்த இடத்துல வந்து காசு போட்டோம்னா எல்லாருமே பிச்சைக்காரனா தெரியும். பேசுறதுக்கு நமக்குள்ள ஒரு கார்டு வச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க,
இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு வார்த்தை. இதை பேசுனி, இதுக்கு மேல பேசுனீங்கன்னா உனக்கு வந்து பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் வந்து போயிரும்டான்னு சொல்லி பாருங்க, ஒரு பையிலும் பேச மாட்டான். உண்மையில அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசுறது எந்த விதத்தில் உருப்படியா ஜாலியா இருக்கணும், அதுக்கு ஒரு நேரம். எல்லாத்துலயும் சுவாரஸ்யத்தை கலந்துக்கணும், நம்ம ஜாலி பண்ணிக்கணும், எல்லாம் கரெக்ட். ஆனா அது கண்டென்ட் பேஸ்ல அது நடந்துகிட்டு இருக்கணும். வெட்டியா நேரமும் பேச்சும் நம்மளது மிக முக்கியமா நம்ம வேஸ்ட் பண்றது. அப்போ இந்த உலகத்தோட எதுல தொடர்பு கொள்வீங்க? யார் உங்களை வந்து பிடிச்சி அப்பா வாப்பான்னு தூக்கிட்டு போறது யாருக்கு தேவை இருக்கு? உனக்கு தான் தேவை உன்னை வளர்த்தி எடுப்பதற்கு. அதனால் நீ எப்படி தொடர்பு கொள்ள வேணும்? ரிமோட் உங்க கையில் இருக்கு, எந்த சேனல் வேணும் நீ தான் மூவ் பண்ணணும், அது உள்ளதா இருக்கு. தயவு செய்து சொல்றேன், இந்த உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியல, என்னால முடியலன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க. என்ன முயற்சி பண்ணுனீங்கிற கேள்வியை வச்சுட்டு அப்புறம் அதை சொல்லுங்க. அதுக்காகத்தான் நம்ம நோக்கி நகரணுமா? வணக்கம் ஐயா, நான் அபிநயா, பாரதி மகளிர் கல்லூரி மாணவி. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க பேசும்போது சொன்னீங்க மரபிலையும் கலையிலையும் ஜாதி மதம் இனம் வந்து நிறைய இருக்குன்னு. இப்ப இந்த காலத்துல வந்து நான் தனியா அதை பத்தி போராடுறதை விட திரையுலகத்திலிருந்து, அதாவது சினிமாவில் அதை பற்றி எடுத்து பேசும்போது அதோட மாற்றமும் ஆதிக்கமும் நிறைய இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை வந்து திரையுலகம் செய்யுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை நாங்களே அதை மாற்றத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் தயவு செய்து மாற்றுறதுக்கெல்லாம் போராடாதீங்க. எதுவும் மாற, நான் சொன்னேன், சமூகம் எப்பொழுதும் நேர்கோட்டில் பயணிக்காது, அதனுடைய தேவையும் அது இல்லை. உனக்கு வேணா சமூகம் நேர்கோட்டில் பயணிக்கணும்னு ஆசை இருக்கலாம், அதுக்கான நீ முயற்சிகள் செய்யலாம், அதுக்காக நீ முன்னெடுக்கலாம். அது உன்னுடைய அறிவு தேடலும் உன்னுடைய தனிப்பட்ட குணாதிசயத்தினுடைய தேடல். ஆனால் சமூகத்தை பொறுத்தவரை அது பலதரப்பட்ட மனிதர்களுடைய குணாதிசயங்கள். ஒருத்தனுடைய பார்வையில சமூகம் எப்படி இருக்கோ அவன் அப்படித்தான் பார்ப்பான். ஒரு பொருளை உங்க கையில கொடுத்துட்டு நீ சமைக்க சொன்னா 10 பேர் 10 விதமா சமைப்பாங்க. அது அவனுக்கு தெரிந்தது அல்லது அவனுக்கு வாழ்க்கையில இதுதான் ருசின்னு நினைச்சது, ரெண்டு இருக்கு. அப்படி கலை என்பது, நான் சொல்லும் போது முன்னாடி சொன்னேன், கலை என்பது ஒரு மனிதன் செய்யக்கூடிய விஷயங்களில் இருந்து வேற ஒரு பார்வையில் பார்க்கதா. சினிமா தொழில், அது கலை வடிவத்தில் உள்ள ஒரு தொழில். அந்த தொழிலுக்குள்ள பாலுமகேந்திராவுடைய செயல்பாடு வேற, மகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடு வேற, வெற்றிமாறன் அவர்களுடைய செயல்பாடு வேற. இன்னைக்கு மணிகண்டனுடைய படமா பாத்தீங்கன்னா மணிகண்டனுடைய செயல்பாடு வேற. எவ்வளவு டைமென்ஷன் இருக்கு. ஜாதியை பத்தி ஒண்ணு பேசுது, விவாகரத்தை பத்தி ஒண்ணு பேசுது, ஒண்ணு வந்து இணைந்து வாழுங்கன்னு சொல்லுது, ஒண்ணு வந்து கொலை செய்யறது சரின்னு சொல்லுது. எல்லா ஆர்ட் மீடியாவிலும் இப்படி பலதரப்பட்டது. அதனால் சினிமா சமூகத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதோ, சினிமா மட்டும் சொல்ல, ஆர்ட் ஃபார்மட் எல்லாமே அந்தந்த கலைஞர்களுடைய பார்வையும் அவர்கள் வெளிப்படுத்துற விஷயமும். ஆனால் இதையெல்லாம் வைத்து நம்மளுடைய செயல்பாட்டை நம்ம பண்ணிக்கூடாது. அறிவின் மூலம் தான் நம்மளை மாற்றிக்கணும். 100 சினிமா வந்தாலும் நம்ம மாற மாட்டோம், 100 புத்தகம் படிச்சாலும் நம்ம மாற மாட்டோம். ஆனா நான் மாறுவதற்கு தயாருங்கிற அறிவை மட்டும் வச்சுக்கிட்டேன்னா, எனக்கு எல்லா சினிமாவிலுமே எனக்கு கருத்துக்கள் இருக்கு, எல்லா புத்தகங்களிலுமே எனக்கு கருத்துக்கள் இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், கத்தியை கொலை செய்த கத்தின்னு பார்க்க போறீங்களா, அழகா இருக்கிற கத்தின்னு பாராட்ட போறீங்களா? அது 1000 பேரை கொண்டு இருக்கு, அதுக்கு தண்டனை கொடுக்க போறியா, அல்லது அது அழகான ஒரு கத்தியாக வடிவமைக்கிறதுன்னு பாதுகாக்க போறீங்களா? இன்னைக்கு அந்த கத்தியெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, மியூசியத்தில் வச்சு பாதுகாக்கிறாங்க. அது அப்படி பாதுகாக்கப்படுற செயலை ஒண்ணுமே செய்யலது. அது ஏதாவது செஞ்சிருக்கா? அது ஒரு 100 பேர் 1000 பேர் கொண்டுட்டு தானே வந்திருக்கு. அந்த கொலைகார கத்தின்னு தான் அதை சொல்லணும். ஆனா அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோமே. கில்லட் பிரெஞ்சு புரட்சியின் போது மனிதர்கள் கொல்லப்படுறதுக்கு முடியல அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தன் வடிவமைச்ச ஒரு கருவி, ஃபாஸ்டா தலையை வெட்டுறதுக்கு. அதுக்கு பேர் அவன் ஒருத்தன் கில்லட்டுன்னு அவன் பேரை தான் அந்த கருவிக்கே வச்சாங்க. அது இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனால இங்க சினிமாவை விட்டுருங்க, எல்லா மீடியாவையும் விட்டுருங்க, எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்க அதை அணுகி அதை கடந்து எப்படி போக போறீங்க? உங்களை ஃபாரஸ்ட்ல விட்டாச்சு, அங்க சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, பல்ல இருக்கு, மலை இருக்கு, குத்து எல்லாம் கத்தும். நீங்க எப்படி இந்த காட்டை கடந்து ஃபாரஸ்ட்டை கடந்து அந்த பக்கம் தப்பிக்க போறீங்க? இதான் லைஃப். இதை எந்த பார்வையில் நீங்க அணுக போறீங்க? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் நான் கடந்து வந்திருக்கேன், நான் கடந்து வந்திருக்கலாம், இன்னும் அந்த பிரச்சனைகள் கூட இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் பொதுவானது. சரியா? இதுக்கு எதெல்லாம் வெப்பன்? ஆர்ட்னா ஆர்ட்டை பிடிச்சிக்குங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சிக்குங்க, நேரத்தை பிடிச்சிங்க, எல்லாத்தையும் பிளஸையும் கூட்டிக்கிட்டு இதை கடங்க. சரியாம்மா? எஸ். சரியா? சிறப்பு. அவ்வளவுதான், நேர்காணல் முடிச்சுக்கிட்டோம். மகிழ்ச்சி.
நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது சந்திப்போம். ஆனால் ஏதாவது இப்போ நான் முகமாக அல்லது உருவமாக உங்களோட தொடர்ந்து பயணிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொன்னதனுடைய கருத்துக்களோ அல்லது செயல்களோ உங்களை எங்கேயாவது வாழ்க்கையில் ஒரு பகுதிக்கு உதவினாலும் அல்லது ஒரு பகுதி அந்த பார்வையை திறந்து விட்டிருந்தாலும் அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம்.